வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி, கடன் ரத்தாகுமா குறித்து முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்துது. இந்த கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் அனைவருக்குமே ஏற்றதை போல தாங்க இருக்கு. தமிழகம் முழுவதுமே இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நகைக்கடன் ரத்து அப்படின்ற ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. இது எப்போ வெளியிட போறாரு அப்படின்றது தான் இந்த அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை தமிழக மக்களுக்கு வெளியிடுவாரு அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத முழுமையா ஏற்படுத்த போறாருங்க. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட தள்ளுபடி நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது குறித்து முக்கிய தகவல்கள் அனைத்துமே நமக்கு வெளியாகிருக்கு. இந்த ஆதாரமும் இதை பற்றி தான் விளக்குகிறது. குறிப்பாக 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளை அடமானம் வைத்தவர்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இந்த சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று விளக்கப்பட்டுள்ளது. அரசியல் மாற்றங்கள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப நிலுவையில் உள்ள கடன் தள்ளுபடி திட்டங்கள் மறுபரிசீலனை செய்யப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பலனை பெற விரும்புவோர் தங்கள் ஆதார் எண் மற்றும் தொலைபேசி எண்களை வங்கி கணக்குடன் சரியாக இணைத்திருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். மேலும் தள்ளுபடி தொடர்பான தகுதிகளை பெற நகையின் அளவு மற்றும் வங்கியின் வகை போன்ற நிபந்தனைகளை சரியாக பின்பற்றுவது அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது. பொதுவாக நகை தள்ளுபடி அப்படின்றது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலுமே நகை தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2021 நகை தள்ளுபடிக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுல முதற்கட்டமாக 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. எப்பொழுது எங்களுக்கு இந்த தள்ளுபடி வெளியாகும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு பயனாளிகளுமே ஆர்வத்தோடு இருக்காங்க. பொதுவாக இந்த அறிவிப்பு வந்த நாட்கள், ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பை இதுவரை வெளியிடலை. மக்களும் இந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்த்துட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 15க்குள்ளார இது அறிவிப்பு வெளியாகலாம், இல்லை ஜூலை முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறதுங்க. நகைக்கடன் தள்ளுபடியை பெற தகுதியானவர்கள் யார், தகுதியற்றவர்கள் யார், இதுதான் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கூட்டுறவு தகுதியுள்ள கூட்டுறவு இந்த 8 வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு இருக்குது. கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி, அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற பிபிஎல் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடியை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நகைக்கடன்களுடைய நிபந்தனைகள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கணும். தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிராம்குள்ள, அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களாக இருக்க வேண்டிய ரேஷன் கார்டு, உரிய ரேஷன் கார்டு, உரிய ஆதார் எண் வைத்திருத்தல், பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் தகுதியானவர்கள். இலங்கை வாழ் தமிழர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் தகுதியானவர்களாக கருதப்படுவாங்க. தகுதியற்றவர்கள் அப்படின்னா கூட்டுறவு துறையில் செயல்படுற அதிகாரிகள் மற்றும் அவர்தான் குடும்பத்தினர், அரசு வேலையில் இருப்பவர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே விரைவில் வர இருக்கு. இப்போ நீங்கள் நகைக்கடனை தள்ளுபடியை பெற தயாராகி கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.